ஹலோ, இந்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு யூஸ் தி ஸ்டீம் டேபிளை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி டேட்டாஸை வந்து அதுலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மூலமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் த ப்ராப்ளம் நவ். இன் a steam turbine, steam at 20 bar 360 degree Celsius is expanded to 0.8 bar. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஸ்டீம் டர்பைனில் ஸ்டீம் வந்து ஒரு கண்டிஷனில் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா 20 பார் ப்ரெஷரில் 360 டிகிரி செல்சியஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டீம் இருக்குது. தென் இட் இஸ் எக்ஸ்பேண்டட் டு 0.08 பார். ஸோ ஒரு டர்பைன் உள்ள 20 பார் 360 டிகிரி செல்சியஸ் இருக்க ஒரு ஸ்டீம் வந்து உள்ளே என்டர் ஆகும்போது தென் டர்பைன் விட்டு வெளியே வர்றப்போ அதோட ப்ரெஷர் என்ன இருக்குது அப்படின்னா 0.08 பார் தான் இருக்குது. அண்ட் தென் இட் என்டர்ஸ் எ கண்டென்சர் where it is condensed to saturated liquid water. ஸோ ஹை ப்ரெஷர் ஸ்டீம் ஆனது டர்பைன் உள்ளே போனதும் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகி வெளியே வருது. வெளியே வர ஸ்டீம் வந்து அடுத்து எங்கே போகுது அப்படின்னா கண்டென்சர் உள்ளே போகுது. ஸோ கண்டென்சரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் ஸ்டீம் வேப்பர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வாட்டராக வந்து கண்டென்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி கண்டென்ஸ் ஆகிற வாட்டர் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா சேச்சுரேட்டட் லிக்யூட் கண்டிஷனுக்கு போகுது. ஓகேங்களா? அண்ட் தென் த பம்ப் ஃபீட்ஸ் பேக் தி வாட்டர் இன்டு த பாய்லர். ஸோ கண்டென்சர்லேருந்து வெளியே வர்ற வாட்டர், கண்டென்சர்லேருந்து வெளியே என்ன வருது அப்படின்னா சேச்சுரேட்டட் லிக்யூட் வந்து வெளியே வருது, வாட்டரை வெளியே வருது. ஸோ அந்த வாட்டரை பம்ப் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரெஷரைஸ் பண்ணி உங்களுக்கு பாய்லருக்கு திரும்ப அனுப்புது. ஸோ லோ ப்ரெஷரில் வர்ற கண்டென்ஸ்டு வாட்டரை ஹை ப்ரெஷராக மாற்றி என்ன பண்ணுது அப்படின்னா பாய்லருக்கு அனுப்புது. எது அனுப்புது அப்படின்னா பம்ப் அனுப்புது. ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் அசியூம் ஐடியல் ப்ராசஸ். ஸோ எல்லா ப்ராசஸுமே ஐடியல். சரிங்களா? தியரி. Find per kg of steam the net work and the cycle efficiency. ஸோ ஒரு கேஜி ஸ்டீமுக்கு நெட்ஒர்க் என்ன, சைக்கிள் எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ கிவன் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. டர்பைனுக்கு முன்னாடி உள்ள ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, டர்பைனுக்கு அப்புறம் உள்ள ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. டர்பைனில் என்ட்ரு ஆகும்போது அதோட ப்ரெஷர் என்ன அப்படின்னா 20 பார். டர்பைனை விட்டு வெளியே வரும்போது அதோட ப்ரெஷர் என்ன அப்படின்னா 0.08 பார். ஸோ டிஎஸ் டயக்ராம் எடுத்துட்டீங்க அப்படின்னா டிஎஸ் டயக்ராமில் ஒய் ஆக்சிஸ் டி, தென் எக்ஸ் ஆக்சிஸ் எஸ், அதாவது டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ரோபி. ஸோ இந்த கர்வ் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பியூர் சப்ஸ்டன்ஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபை தெளிவாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அனலைஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இதில் வந்து ரெண்டு ப்ரெஷர் லைன் இருக்குது. 0.08 பார் ஒரு ப்ரெஷர் லைனு, தென் 0.20 பார் ஒரு ப்ரெஷர் லைன். 20 பார். நமக்கு இந்த ரெண்டு லைனில் தான் என்ன நடக்குது அப்படின்னா ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லிக்யூட் வந்து 360 டிகிரி செல்சியஸ் 20 பாரில் இருக்குது. தென் டர்பைன் உள்ள போகுது, ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது என்ன அப்படின்னா டர்பைன் 1 to 2ங்கிறது டர்பைன் ப்ராசஸ். தென் 2 to 3ங்கிறது என்ன அப்படின்னா டர்பைன்லேருந்து வெளியே வந்தது கண்டென்ஸ் ஆகுது, அதே ப்ரெஷரில் மெயின்டைன் ஆகுது. கண்டென்ஸ் ஆகி சேச்சுரேட்டட் லிக்யூட் ஸ்டேட்டுக்கு போகுது. தென் பம்ப் பண்ணுறோம். பம்ப் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர் ரைஸ் ஆகி 20 பாரை தொட்டுருது. 20 பாரை தொட்டதுக்கப்புறம் தென் பாய்லரில் போய் பாய்லர் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டர் எல்லாமே ஸ்டீமாக மாறுது. ஸ்டீம் வந்து என்ன கண்டிஷனுக்கு போகுது அப்படின்னா அகைன் 360 டிகிரி செல்சியஸ் 20 பார் கண்டிஷனுக்கு ஸ்டீம் போகுது. ஸோ 1 to 2 அப்படிங்கிறது டர்பைன், 2 to 3 கண்டென்சிங், 3 to 4ங்கிறது பம்ப்பு, 4 to 1ங்கிறது என்ன அப்படின்னா அகைன் பாய்லர். சரிங்களா? இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைக்கிள் என்ன, இந்த சைக்கிளில் உள்ள கண்டென்ட் என்னென்ன, அது எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு தியரி கான்செப்டை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ரேங்கின் சர்க்கிள். ரேங்கின் சைக்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டீம் டர்பைனுக்கான ஒரு தியரிட்டிக்கல் சைக்கிள். அதாவது ஒரு தியரிட்டிக்கல் தான், ஆக்சுவல் கிடையாது. சரிங்களா? ஸோ தியரிட்டிக்கலாக எல்லா ப்ராசஸும் ஐடியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரேங்கின் சைக்கிள் தான் என்ன அப்படின்னா ஸ்டீம் டர்பைனுக்கான சைக்கிள். ஓகே, இந்த சைக்கிளுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ளூயிட் வந்து இருக்குது, அதாவது நம்ம ஸ்டீம் இருக்குது. என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா சம்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 பார் 360 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த ஸ்டேட்டை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அந்த ஸ்டேட்லேருந்து டர்பைன் உள்ள அந்த ஸ்டீம் வந்து என்ட்ரு ஆகுது. ஸ்டீம் வந்து ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் என்ட்ரு ஆகும்போது டர்பைனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சுவேட் பண்ணி மெக்கானிக்கல் ஒர்க்கை வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். மெக்கானிக்கல் ஒர்க்கு அவுட்புட்டாக கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகி ரெண்டாவது ஸ்டேட்டுக்கு போகுது. முதல்ல 20 பார் இருந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 0.08 பாருக்கு போகுது.
ஓகே, இதான் டர்பைன் ஒர்க். 1ங்கிற ஸ்டேட்லேருந்து 2ங்கிற ஸ்டேட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளூயிட் போகுது. இந்த பீரியடில் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஒர்க் அவுட்புட் கிடைக்குது டர்பைன் மூலமாக. ஓகே, இப்போது ரெண்டாவது ஸ்டேட், அதாவது 0.08 ப்ரெஷருக்கு வந்த ஸ்டீம் ஆனது அடுத்து எங்கே போகுது அப்படின்னா கண்டென்சர் உள்ளே போகுது. கண்டென்சர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சுவலாக கண்டென்சருங்கிறது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான். அதாவது ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷரில் வர ஸ்டீமை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் உள்ள டெம்பரேச்சர்லாம் வெளியே எடுத்துட்டு அந்த ஸ்டீமை கண்டென்ஸ் பண்ணி வாட்டராக மாற்றும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கூலிங் வாட்டரை உள்ளே அனுப்புவாங்க. அந்த கூலிங் வாட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டீமில் உள்ள டெம்பரேச்சர் அப்படியே உறிஞ்சி எடுத்துகிட்டு வெளியே போயிடும். சரிங்களா, கூல் வாட்டராக வருது, ஹாட் வாட்டராக வெளியே போயிடும். ஸ்டீமில் உள்ள டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகி ஸ்டீம் என்ன ஆகும் அப்படின்னா லிக்யூடாக வெளியே போயிடும். ஓகேங்களா, ஸோ ஸ்டீமாக என்டர் ஆகிற உங்களோட ஃப்ளூயிட் வெளியே வரும்போது என்னவாகுது அப்படின்னா சேச்சுரேட்டட் லிக்யூடாக வெளியே வருது. ஸோ அதான் வந்து 2 to 3 ப்ராசஸ் கண்டென்சிங். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது 20 பார்ங்கிறது 0.08 பாராக டர்பைனில் மாறிடுச்சு. சரிங்களா, மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 0.08 பார்ங்கிறது கண்டென்சரில் உள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் தான் நடக்குது. ஃபேஸ் சேஞ்ச், அதாவது ஸ்டீம்லேருந்து என்னவோ மாறுது அப்படின்னா லிக்யூடாக மாறுதே தவிர ப்ரெஷரில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சரிங்களா, மொதல் ப்ராசஸ் டர்பைனில் போகிற ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சபிள் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். அதாவது அதோட என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சேஞ்ச் இன் என்ட்ரோபி என்ன இருக்கும், 0வாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதே வந்து செகண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டென்சிங் ப்ராசஸ். ப்ரெஷர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அதோட ஃபேஸ் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ 1லேருந்து 2க்கு போயிட்டு 2லேருந்து 3க்கு வந்துருச்சு. இப்போது 3ல் என்னவாக இருக்குது அப்படின்னா லோ ப்ரெஷர் சேச்சுரேட்டட் லிக்யூடாக இருக்குது. சரிங்களா, இப்போ இதை ப்ரெஷரை ரைஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு பம்புக்கு போகுது. பம்புக்கு போது என்ன பண்ணுது அப்படின்னா லிக்யூடாக உள்ளே போகிறது, லிக்யூடாகவே வெளியே வருது. அதில் எந்த என்ட்ரோப்பியும் நடக்கலை. ஸோ ரிவர்சபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ் தான். ஆனால் என்ன இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதோட ப்ரெஷர் மட்டும் அகைன் ரைஸ் ஆகி 20 பார்க்கு போயிடுது. 20 பார்லேருந்து 0.08க்கு வந்தாச்சு இதில் டர்பைனில். மறுபடியும் பம்பில் என்ன பண்ணுது 0.08 பார்லேருந்து 20 பார்க்கு என்ன ஆகுது அப்படின்னா ரைஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போது இங்கே ஸ்டேட் 4ல் எப்படி இருக்குது அப்படின்னா ஹை ப்ரெஷர் லிக்யூடாக இருக்குது. ஹை ப்ரெஷர் சேச்சுரேட்டட் லிக்யூடாக இருக்கிறது. பாய்லர் உள்ளே போனதுக்கப்புறம் பாய்லர் என்ன பண்ணுவோம், நம்ம ஹீட்டை வந்து சப்ளை பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா தண்ணீரை வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு, அதை வந்து வேப்பர் ஆக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எவாப்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும் பாய்லரில். ஸோ ஹை ப்ரெஷர் ஸ்டீம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து வெளியே போகும். இந்த ஸ்டீம் கண்டிஷன் மறுபடியும் 0.1, அதாவது 20 பார், சரி ஸ்டேட் 1 20 பார் அண்ட் 360 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டீம் வந்து மாறிடும். ஸோ இந்த சைக்கிளுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா தியரிட்டிக்கல் சைக்கிள், இட்ஸ் அ ரேங்கின் சைக்கிள். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக டர்பைன் ரிவர்சபிள் அடியபேட்டிக் என்ட்ரோபிக் கான்ஸ்டன்ட் அண்ட் கண்டென்சிங் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் தென் பம்ப் ரிவர்சபிள் அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி. அகைன் பாய்லரில் எந்த ப்ரெஷர் சேஞ்சும் நடக்காது. ப்ரெஷர் சேஞ்சுங்கிறது ரொம்ப நெக்லிஜிபிள் தான், வி கேன் நெக்லெக்ட் தட். ஸோ 20 பார்ங்கிறது என்னது அகைன் 20 பாராகவே இருக்கும். இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பாய்லிங். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா ரேங்கின் சைக்கிளோட டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதுக்கு நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் ஒர்க் லோடு அண்டு ஹீட் இன்புட்லாம் கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ அந்த வீடியோவை அகைன் ஒன் டைம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்காக பாருங்கள். ஏன்னா அதில் பாய்லராக இருக்கட்டும், டர்பைனாக இருக்கட்டும், ஹீட் எக்ஸ்சேஞ்சராக இருக்கட்டும், இல்லை பம்பாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எப்படி வந்து மாடிஃபை ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்போம். அதாவது மொத்த ஸ்டடி ஃப்ளோ ஈக்குவேஷனில் எதெல்லாம் 0 எதெல்லாம் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இருந்து தான் உங்களுக்கு ஹீட்டுக்கான ஃபார்முலா தென் ஒர்க்குக்கான ஃபார்முலா எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எடுத்திருப்போம். சரிங்களா, அந்த வீடியோவை ஒன் டைம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து 4 எலமெண்ட் இருக்குது. பாய்லரு, டர்பைனு, தென் கம்ப்ரெசரு, அகைன் பம்ப். இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்குது. அதில் ஒவ்வொன்றுக்கும் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எல்லா எலமெண்ட்டுக்குமே என்ன அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இது எல்லாமே 0 ஆயிடுது. சரிங்களா, ஸோ ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் கைனட்டிக் எனர்ஜி 0 ஆயிடுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆயிடுது. மீதி உள்ள டேர்ம் என்தால்பி, ஹீட் இன்புட்டு, ஒர்க் அவுட்புட் இது மட்டும்தான் இருக்குது. இந்த 3 டேர்ம் தான் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் உள்ள அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை ஒன் டைம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாய்லருக்கு வரலாம். பாய்லரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டை வந்து நாம தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா
கொடுக்குறோம் சரிங்களா. பாய்லருக்கு ஹீட்டை வந்து கொடுக்குறோம். அது எந்த ஒர்க்கும் பண்ண போகிறது கிடையாது. பாய்லர் வந்து ஜஸ்ட்டு ஹீட்டை வாங்கிட்டு வாட்டரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டீமாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ ஹீட் இஸ் சப்ளைடு டு த சிஸ்டம். ஸோ ப்ளஸ் கியூ வரும், லெஃப்ட் சைடில் ப்ளஸ் கியூ வரும். நார்மலாக ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா மொத்த எனர்ஜி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி ப்ளஸ் டபிள்யூ. இதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இருக்கும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கியூ வரும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன வரும் அப்படின்னா ஒர்க் வரும். இப்படி தான் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இருக்கும். இது உள்ள என்ன எனர்ஜிலாம் இருக்கும் அப்படின்னா ஃப்ளோ எனர்ஜி இருக்கும், ப்ரெஷர் எனர்ஜி இருக்கும், அந்த கைனடிக் எனர்ஜி இருக்கும், தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இந்த எனர்ஜிஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா உள்ளே இருக்கும். சாரி, ப்ரெஷர் எனர்ஜி இல்லை, இன்டர்னல் எனர்ஜி. ஃப்ளோ எனர்ஜி தான் ப்ரெஷர் எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ ஃப்ளோ எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அது எல்லாமே என்ன இருக்கும் உள்ளே இருக்கும். இங்கேயும் அது உள்ளே இருக்கும். தென் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் வந்து 0 ஆயிரும். ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது ஃப்ளோ எனர்ஜியும் தென் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியும். அந்த ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிரும் அப்படின்னா என்தால்பி ஆயிரும். ஸோ என்தால்பி இங்கே ஒரு என்தால்பி. ஸோ H1 இங்கே 2 QW இது மட்டும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கும் சரிங்களா. ஓகே, பாயிலிங் ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் அப்படின்னா 4 to 1 அதுதான் வந்து பாயிலிங் ப்ராசஸ். அதாவது 1 to 2 வந்து டர்பைன், 2 to 3 கண்டென்சிங், 3 to 4 என்ன அப்படின்னா பம்பிங், 4 to 1ங்கிறது தான் என்ன அப்படின்னா பாய்லர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 4 இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா HF4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்தால்பி ஆஃப் ஃப்ளூயிட் 4 ஸ்டேஜில் ஃப்ளூயிடோட என்தால்பி. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா 1 என்தால்பி அட் ஸ்டேஜ் 1 சரிங்களா. இந்த ரெண்டும் இருக்குது. ஹீட்டை வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால Q வந்து ப்ளஸ். ஸோ Q வேணும் அப்படின்னா HF4 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைட் சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ ஹீட் சப்ளை டு த பாய்லர் இஸ் ஈக்குவல் டு H1 மைனஸ் HF4. எஃப்ங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா அது வந்து வாட்டராக இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக எஃப் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. கேஸ்னா ஜீன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இது லிக்விடாக இருக்கிறதுனால எஃப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே டர்பைனுக்கு பாருங்கள், டர்பைனுக்கு வந்து ஒர்க் நமக்கு கிடைக்குது, ஆனால் எந்த ஹீட்டோ எதுவுமே நடக்கலை. ஹீட் வந்து கொடுக்கவோ இல்லை பெறவோ இல்லை அப்படின்னால ஹீட் வந்து கிடையாது. ஸோ டர்பைனுங்கிறது ப்ராசஸ் வந்து 1 to 2. ஸோ H1 ப்ளஸ் W இஸ் ஈக்குவல் டு H2 ப்ளஸ் H1 plus Q is equal to H2 plus W. அது 1 to 2ங்கிறது டர்பைனுக்கான ப்ராசஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஹீட் சப்ளைடோ ஹீட் ரிமூவோ இல்லை அப்படிங்கிறதால Q வந்து 0 ஆயிரும். ஸோ H1 is equal to H2 plus W. அப்போ W என்ன அப்படின்னா H1 minus H2 அதாங்க போட்டிருக்கோம். ஸோ ஒர்க் ஃப்ரம் தி டர்பைன் WT is equal to H1 minus H2. ஓகே, அண்ட் ரிமைனிங் ரெண்டு எலமெண்ட் என்ன அப்படின்னா கண்டென்சர். கண்டென்சரில் என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் நடக்கும். கூலிங் வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே வந்து ஸ்டீமில் உள்ள ஹீட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வெளியே போயிடும். ஸோ சிஸ்டமில் என்ன இருக்குது, ஸ்டீம் இருக்குது. ஸோ சிஸ்டம்லேருந்து ஹீட் என்ன ஆகுது அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுது. ஸோ கண்டென்சிங் ப்ராசஸ் வந்து 2 to 3 சரிங்களா. ஸோ H2 ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு H3 ப்ளஸ் W. கண்டென்சரில் எந்த ஒர்க் அவுட்புட்டோ இல்லை ஒர்க் இன்புட்டோ கிடையாது. ஸோ W வந்து 0. ஹீட் வந்து சிஸ்டம்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுது. ஸோ மைனஸ் Q. ஹீட் வந்து என்ன பண்ணக்கூடாது, ப்ளஸ் போடக்கூடாது. ஹீட் வந்து நம்ம கொடுத்தா தான் ப்ளஸ் போடணும். ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஸோ H2 மைனஸ் Q இஸ் ஈக்குவல் டு H3. ஸோ Q இஸ் ஈக்குவல் டு H2 மைனஸ் H3 சரிங்களா. அதாங்க போட்டுருக்காங்க. Q இஸ் ஈக்குவல் டு H2 மைனஸ் H3. எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஃப்ளூயிடாக இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா HF3 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம டீட்டெயிலாக சம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபீட் பம்ப். ஃபீட் பம்புக்கு அதே மாதிரி தான். பம்ப் என்ன அப்படின்னா 3 to 4 ப்ராசஸ் சரிங்களா. ஸோ H3 ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு H4 ப்ளஸ் W. பம்புக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒர்க்கு கொடுக்கணும். நம்ம ஒர்க்கு கொடுத்தா தான் பம்ப் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒர்க்கு கொடுக்கறதுனால ஒர்க் வந்து என்ன அப்படின்னா மைனஸ். ஒர்க்கு கிடைச்சா தான் பாசிட்டிவ். ஒர்க்கு நாம தான் கொடுத்தோம் அப்படின்னா செலவு பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ ஒர்க் வந்து மைனஸ். எந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கலை. ஸோ வந்து Q கிடையாது. ஸோ W இஸ் ஈக்குவல் டு H4 மைனஸ் H3 அதாங்க சால்வ் பண்ணியிருப்போம். W இஸ் ஈக்குவல் டு H4 மைனஸ் H3. ஏன் இதுக்கு என்தால்பி மட்டும் தான் வருது அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி எல்லாமே 0. வெறுமனே என்தால்பி மட்டும் தான் இருக்கும். அதாவது ஃப்ளோ எனர்ஜியும் இன்டர்னல் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க் அவுட்புட் நெட் ஒர்க் அவுட்புட் டிவைட் பை ஹீட் சப்ளைடு இதான் வந்து எஃபிஷியன்சி. அவுட்புட் பை இன்புட் தான் எப்பவுமே எஃபிஷியன்சி. அவுட்புட்டுங்கிறது நம்ம டோட்டல் நெட் அவுட்புட் ஒர்க் அவுட்புட். அதாவது டர்பைன்லேருந்து ஒர்க்கு கிடைக்கும், பம்புக்கு ஒர்க் கொடுக்கணும். ஸோ டர்பைனையும் பம்பையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நெட்டு கிடச்சிரும். ஸோ டர்பைனுக்கு ஒர்க்கு கிடைக்குது,
பம்புக்கு ஒர்க்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மீதி உள்ள ஒர்க்கு தான் என்ன அப்படின்னா நெட் ஒர்க் அவுட்புட். Q1ங்கிறது ஹீட் சப்ளை, நீங்கள் எவ்வளோ ஹீட்டை வந்து பாய்லருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் ஹீட் சப்ளைடு. ஸோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம், கால்குலேட் பண்ணோம்னா என்தால்பி வச்சு அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எஃபிஷியன்சி கிடைக்கும். ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம ரேங்கின் சைக்கிள் தான் வந்து உங்களுக்கு ஸ்டீம் டர்பைனில் ஆக்ட் ஆகிற சைக்கிள். ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இருந்தால் தான் ப்ராப்ளம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சால்வ் பண்ண முடியும். அதனால தான் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைக்கிளில் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன ஒர்க் அவுட்புட், என்னென்ன ஹீட் சப்ளைடு, ஹீட் அவுட்புட்டு, அது எப்படி எஃபிஷியன்சி தான் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபிஷியன்சியும் ஒர்க் அவுட்புட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ டபிள்யூ நெட்டும் எஃபிஷியன்சி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா என்தால்பிஸும் வேணும். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நம்ம ஃப்ளூயிடோட என்தால்பி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? அது எல்லாமே ஸ்டீம் டேபிளில் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸை ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து லிக்விட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1 ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா 20 பார் ப்ரெஷர் லைன். இதுதான் வந்து இந்த 20 பார் ப்ரெஷர் லைன். 20 பார் ப்ரெஷர் லைனில் இருக்குது. இதோட டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் செக் பண்ணிங்க அப்படின்னா 360 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா 1ங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. டர்பைனில் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக அப்படியே என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. அது வந்து ரிவர்சபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ். அதாவது என்ட்ரோபி என்ன இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா வேர்ட்டிக்கல் லைன். என்னது 1 to 2 ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா வேர்ட்டிக்கல் லைன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் 2. இப்போ வந்து என்ன அப்படின்னா 20 பார்லேருந்து 0.08 பாருக்கு என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகிடுது டர்பைனில். ஓகே, 1 to 2 ப்ராசஸ். இது வந்து ரிவர்சபிள் அடியபேட்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ட்ரோபிக் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகுது. அதனால் வந்து வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, அப்புறம் 2 to 3ங்கிறது என்ன அப்படின்னா கண்டென்சிங் ப்ராசஸ். கண்டென்சிங் ப்ராசஸில் உங்களுக்கு லிக்யூடாக இருக்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டீமாக மாறுது. ஸ்டீம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா லிக்யூடாக மாறுது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா வெட் ஸ்டீமாக இருக்கிறது கண்டென்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே சேச்சுரேட்டட் லிக்யூட். சேச்சுரேட்டட் லிக்யூடுங்கிறது என்ன அப்படின்னா இந்த லைன், இதான் வந்து சேச்சுரேட்டட் லிக்யூட். இந்த கிராஃபை பற்றின ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். எது சேச்சுரேட்டட் லைன், எது சூப்பர் ஹீட்டடு, எது ட்ரை, எது வெட்டு. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும். யூ கேன் ரெஃபர் தட். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3rd ஸ்டேஜ். அதாவது வெட் ஸ்டீம்லேருந்து சேச்சுரேட்டட் லிக்யூடாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாறிடுச்சு. தென் 3 to 4 என்ன ப்ராசஸ் அப்படின்னா பம்பிங் ப்ராசஸ். பம்பிங் ப்ராசஸ் வந்து ரிவர்சபிள் அடியபேட்டிக் பம்பிங். ஸோ என்ட்ரோபி சேஞ்ச் ஆகுது. ஸோ வெர்டிக்கல் லைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எதுக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னா 20 பார் ப்ரெஷருக்கு ரைஸ் ஆகுது. இதுதான் ஸ்டேட் 4. தென் 4 ஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறம் பாயிலிங்கில் என்ன ஆகுது அப்படின்னா அகைன் இங்கே லிக்யூடாக இருக்குது, இங்கே வந்து லிக்யூடாக இருக்கும். அகைன் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஸ்டீமாக மாறி உங்களுக்கு சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக மாறி இந்த இடத்துல போய் நின்றுது. ஸோ இதான் வந்து பாய்லர் 4 to 1 அப்படிங்கிற ப்ராசஸ். சரிங்களா? இதான் வந்து நம்ம ப்ராப்ளம் கொடுத்துருக்க தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா அகைன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதே திரும்ப வரேன். அது 1ங்கிறது என்ன அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக இருக்கிறது உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆனதுக்கப்புறம் வெட் ஸ்டீமாக மாறிடும். வெட் ஸ்டீம் அப்படின்னா அதில் வந்து வாட்டர் மாய்ஸ்டரும் இருக்குது. சரிங்களா? அதாவது கர்வுக்கு உள்ள இந்த கர்வுக்கு லெஃப்ட் சைடில் லிக்யூடு, கர்வுக்கு ரைட் சைடில் வந்து என்னது உங்களுக்கு சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். சென்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா வெட் ஸ்டீம் இருக்கும். இந்த இடத்துல வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கும், அதே டைமில் என்ன இருக்கும் ஸ்டீம் கண்டென்ட்டும் இருக்கும், ட்ரை ஸ்டீமும் இருக்கும். ஸோ இப்போது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமில் இருந்து உங்களுக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா வெட் ஸ்டீமாக மாறிடுச்சு. வெட் ஸ்டீமில் இருந்து உங்களுக்கு கண்டென்ஸ் ஆகி சேச்சுரேட்டட் லிக்யூடாக மாறிச்சு. சேச்சுரேட்டட் லிக்யூடை பம்ப் பண்ணதுக்கப்புறம் அது ப்ரெஷர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, லிக்யூடாக தான் இருக்குது, வெறும் லிக்யூடாக இருக்குது. தென் அதை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னா அகைன் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக மாறுது. இந்த ப்ராசஸ் தான். ஸோ இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் உள்ள என்தால்பி தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அப்படி தானே? இப்போ ஸ்டேட் 1 என்ன கண்டிஷன் அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் கண்டிஷன். அதாவது சூப்பர் ஹீட்டட் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டீம் டேபிளில் 20 பார் ப்ரெஷருக்கு எடுங்க. அந்த 20 பாருக்கு என்ன டெம்பரேச்சர் போட்டிருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதான் வந்து சூப்பர் ஹீட்டட் டேபிள். இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இது 20 பார் ப்ரெஷர். 20 பாருக்கு ப்ரெஷருக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 212.4 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு எந்த டெம்பரேச்சரில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 360 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷருக்கான சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர் வந்து 212 டிகிரி செல்சியஸ் தான். அதை விட அதிகமான டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால அது சூப்பர் ஹீட்டராக எடுத்துக்கிறோம். சப்போஸ் 20 பார் 212.4 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அது சேச்சுரேட்டட் கண்டிஷனில் தான் இருக்குது. அதுக்கும் மேலே நீங்கள் ஹீட் சப்ளை பண்ண தான் என்ன ஆகும், சூப்பர் ஹீட்டடாக மாறும். ஸோ அந்த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் 212 தான் 20 பாருக்கு.
ஆனால் 360 இருக்கிறதுனால இது சூப்பர் ஹீட்டட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் டேபிளுக்கு போகணும். அதிலிருந்து என்தால்பியும் என்ட்ரோப்பியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா வெட் ஸ்டீம் 1லேருந்து 2க்கு மாறும்போது சூப்பர் ஹீட்டட்லேருந்து என்ன ஆகுது வெட் ஸ்டீமுக்கு வந்துடுது. நீங்கள் கரெக்டாக வெர்டிகல் லைன் போட்டிங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல முட்டும் சரிங்களா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வெட் ஸ்டீம் ஆகுது. ஸோ வெட் ஸ்டீம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அதோட என்தால்பியும் அதோட என்ட்ரோப்பியும் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ண ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ H is equal to HF plus X HFG. இந்த HF HFGலாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெட் ஸ்டீம் லிக்யூட் ப்ளஸ் ஸ்டீம் டேபிள் இருக்கும், வாட்டர் ப்ளஸ் ஸ்டீம் டேபிள் இருக்கும். அதில் வந்து 0.08 பாருக்கு என்ன என்தால்பி என்ன என்ட்ரோப்பி அப்படிங்கிறத எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த H2S2 வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் யூஸிங் த ஃபார்முலா. தென் தேர்ட் என்ன அப்படின்னா சேச்சுரேட்டட் லிக்யூட்னா என்ன அப்படின்னா டேரெக்டாக 3ங்கிறது HFன்னு எடுத்துக்கலாம், Sங்கிறது SFன்னு எடுத்துக்கலாம். இதே வந்து சேச்சுரேட்டட் வேப்பராக இருந்தால் HGSG எடுப்பீங்க. இது சேச்சுரேட்டட் லிக்யூடாக இருக்கிறதுனால HF SF எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. ஓகே, ஸோ இதில் எந்த ப்ரெஷருக்கு எடுத்துக்கலாம் 0.08 ப்ரெஷருக்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 ஸ்டேட் 3 இந்த 3 ஸ்டேட்டுக்கும் என்தால்பி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம். ஸ்டேட் 1க்கு சூப்பர் ஹீட்டட் டேபிள்லேருந்து எடுக்கணும். ஸ்டேட் 2க்கும் ஸ்டேட் 3க்கும் நீங்கள் நார்மல் வாட்டர் ப்ளஸ் ஸ்டீம் டேபிளே எடுத்துக்கலாம். ஆனால் 2க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஏன்னா அதில் வந்து ட்ரைஸ் வேப்பரும் இருக்குது வாட்டர் கண்டென்ட்டும் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். 3ங்கிறது சேச்சுரேட்டட் லிக்யூட், அதனால் நீங்கள் டேரெக்டாக F வேல்யூவே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்தால்பி என்ட்ரோப்பியாக எடுத்துக்கலாம். 4ங்கிறது லிக்யூடாக இருக்குது, அதாவது லிக்யூட் ரீஜனில் இருக்குது, சேச்சுரேட்டட் ரீஜனில் இல்லை. அதனால் 4க்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்தால்பி எடுக்க முடியாது. நார்மலாக வந்து சேச்சுரேட்டட் லிக்யூடில் உள்ள என்தால்பியே லிக்யூட் ரீஜனுக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க சரிங்களா. பட் இந்த சமயம் நம்ம எடுக்க வேண்டாம், நமக்கு தேவைப்படும் போது பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு என்தால்பியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் 1க்கு சரிங்களா. ஸ்டேட் 1க்கு என்தால்பி. ஸோ சூப்பர் ஹீட்டட் டேபிள் எடுத்துக்கோங்க, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் டேபிள் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 19 பார்த்தீங்க அப்படின்னா 20 பாருக்கு என்தால்பி இருக்கும். ஸோ இப்போ ஸ்டீம் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து சேச்சுரேட்டட், இன்னொன்று வந்து சூப்பர் ஹீட்டட். சேச்சுரேட்டட் டேபிள்ங்கிறது 2 டேபிள் இருக்கும், ஒன்று ப்ரெஷருக்கு ஒன்று இருக்கும், இன்னொன்று டெம்பரேச்சர் இருக்கும். ஃபஸ்ட்டு டேபிள் வந்து டெம்பரேச்சருக்கு தான். டெம்பரேச்சர் மூலமாக நீங்கள் என்தால்பியோ என்ட்ரோப்பியோ ஸ்பெசிஃபிக் வால்யூமோ எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முதல் டேபிள் இதில் சேச்சுரேட்டரில். ரெண்டாவது டேபிள் என்ன அப்படின்னா சேச்சுரேட்டட்லேயே தான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருக்க ப்ரெஷருக்கு என்தால்பியோ என்ட்ரோப்பியோ ஸ்பெசிஃபிக் வால்யூமோ எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த முதல் 2 டேபிளுமே சேச்சுரேட்டட் கண்டிஷன். அதாவது நீங்கள் கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபில் பார்க்குறீங்கல்ல, இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஜன் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா லிக்யூட் இருக்கும், இந்த ரீஜன் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா வேப்பர் இருக்கும். சென்டரில் இந்த கிராஃபுக்கு உள்ளே உள்ள இந்த கர்வுக்கு உள்ளே உள்ள ரீஜனில் லிக்யூடும் வேப்பரும் என்ன இருக்கும் அப்படின்னா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த வேப்பர் தான் என்ன அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் வேப்பர். அதாவது அதோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சரை விட அதிகமான டெம்பரேச்சரில் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே ஸ்டீம் இருக்கும். இங்கே வந்து லிக்யூடு 100 டிகிரி செல்சியஸுக்கு கம்மியான டெம்பரேச்சரில் என்ன இருக்கும் அப்படின்னா லிக்யூட் இருக்கும், சப்கூலிங் ஸ்டேட்டில் இருக்கும். இன்பிட்வீனில் என்ன இருக்கும் அப்படின்னா லிக்யூட் ப்ளஸ் வேப்பராக இருக்கும் சரிங்களா. இப்போது இந்த 2 ரீஜன் லிக்யூடுக்கும் வெட் ஸ்டீம், இந்த லிக்யூட் ப்ளஸ் ஸ்டீம் இருக்க ரீஜனுக்கும் கிளாசிஃபிகேஷன் 1, அதாவது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம், சேச்சுரேட்டட் ஸ்டீம் டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீஜன் என்ன அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் வேப்பர், இதுக்கு என்ன டேபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் டேபிளை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 கேட்டகரி தான். ஸோ அது 2 கேட்டகரியில் முதல் கேட்டகரிக்கு டெம்பரேச்சர் கொடுத்தா ஒரு டேபிள், ப்ரெஷர் கொடுத்தா ஒரு டேபிள். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹீட்டட். சூப்பர் ஹீட்டில் வந்து என்தால்பிக்கு தனி டேபிள், என்ட்ரோப்பிக்கு தனி டேபிள் இருக்கும், அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் வால்யூமுக்கு தனி டேபிள் இருக்கும். இதில் மேக்ஸிமம் வந்து ப்ரெஷர் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இந்த ப்ரெஷருக்கு என்தால்பி என்ன, இந்த ப்ரெஷருக்கு என்ட்ரோப்பி என்ன, இந்த ப்ரெஷருக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்ன அப்படின்னு சூப்பர் ஹீட்டரில் தனித்தனியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டேபிளில் எப்படி டேட்டா எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஸ்டேட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் 1ங்கிறது 360 டிகிரி 20 பார், 20 பாரில் 360 டிகிரியில் உங்களுக்கு சூப்பர் ஹீட்டட் கண்டிஷனில் ஸ்டேட் 1 இருக்குது சரிங்களா. ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்தால்பி எடுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் டேபிள் எடுத்துக்கோங்க. அதில் 20 பார்ங்கிறது பேஜ் நம்பர் 19 இருக்குது. பேஜ் நம்பர் 19 20 பாரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 பாருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு அதோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. 212 வந்து சேச்சுரேட் ஆயிருச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன ஸ்டேட்டில் உங்களுக்கு என்ன இருக்குது லிக்யூட் ஸ்டீம் இருக்குது அப்படின்னா
360 டிகிரி இருக்குது. ஸோ 20 பாரில் 360 இருக்கான்னு பாருங்கள், இல்லை 350 இருக்குது, 400 இருக்குது. ஸோ நமக்கு 360க்கு எக்ஸாக்டாக என்ன வேணும், என்தால்பி வேல்யூ வேணும். ஸோ 350க்கு என்தால்பி வேல்யூயும் 400க்கு உள்ள என்தால்பி வேல்யூவும் எடுத்துக்கிட்டு இன்டர்போலேஷன் மெத்தடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து 360க்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ 350க்கு 3138.6, 400க்கு 3248.7. இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இன்டர்போலேஷன் மெத்தட் போங்க. இன்டர்போலேஷன் மெத்தட் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. அதாவது நம்ம என்ன வேல்யூலாம் இருக்குது அப்படின்னா 350க்கு ஒரு வேல்யூ இருக்குது, 400க்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு இன்பிட்வீனில் இருக்க 360க்கு என்ன இல்லை, வேல்யூ இல்லை. ஸோ 350 அதுக்கான வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா x1 y1 எடுத்துக்கோங்க, 400க்கான வேல்யூவை x2 y2ன்னு எடுத்துக்கோங்க, கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு xyன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ 350 அதுக்கான வேல்யூ பார்த்துக்கலாம். 350 x1, அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 3138.6, இது வந்து y1. சரிங்களா? அதே மாதிரி 400 வந்து x2ன்னு எடுத்துக்கோங்க, அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 3248.7, அதை வந்து என்ன எடுத்துக்கோங்க, y2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம 350க்கு ஒரு வேல்யூ தெரியும், 400க்கு ஒரு வேல்யூ தெரியும். 350 x1 எடுத்துக்கோங்க, அதுக்கான வேல்யூவை y1 எடுத்துக்கோங்க. தென் 400 x2ன்னு எடுத்துக்கோங்க, அதுக்கான வேல்யூவை y2ன்னு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா xyங்கிறது அன்னோன். சரிங்களா? yங்கிறது 360க்கான வேல்யூ. 360 இருக்கும், 360க்கு ஒரு வேல்யூ இருக்கும், அது நமக்கு தெரியாது. 360 x1 எடுத்துக்கோங்க, தெரியாத வேல்யூவை yன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், y தான் கண்டுபிடிக்கணும். ஸோ yக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா y is equal to y1 plus y2 minus y1 divided by x2 minus x1 into x minus x1. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை y1ங்கிறது என்ன அப்படின்னா 350க்கான வேல்யூ, y2ங்கிறது என்ன அப்படின்னா 400க்கான வேல்யூ, y1ங்கிறது 350க்கான வேல்யூ. தென் x2 minus x1ங்கிறது x2ங்கிறது 360, சாரி x2ங்கிறது என்ன அப்படின்னா 400, x2ங்கிறது 400, x1ங்கிறது என்ன அப்படின்னா 350. எக்ஸுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ 360 தான் கண்டுபிடிக்கணும். x1ங்கிறது என்ன அப்படின்னா 350. ஸோ அந்த டேட்டாவை ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 360க்கான டேட்டா y வேல்யூனா கிடச்சிடும். எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 3159.3 இன் கிலோஜூல் பர் கேஜி என்தால்பி கிடைக்குது. சரிங்களா? இதே மாதிரி என்ட்ரோபி பார்க்கணுனாலும் அகைன் பேஜ் நம்பர் 22 பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு உங்களுக்கு என்ட்ரோபிக்கான ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபிக்கான வேல்யூ இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 20 பார், 350க்கு ஒரு வேல்யூ, 400க்கு ஒரு வேல்யூ. 350க்கு 6.9, 400க்கு 7.13. அந்த ரெண்டு வேல்யூ அப்படியே எடுத்துக்கணும். அகைன் இன்டர்போலேஷன் மெத்தடு, சேம் மெத்தட் தான், நான் திரும்ப கூட ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது 350க்கு 6.9, 400க்கு 7.1. சரிங்களா? ஓகே, இப்போது 360க்கு என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இதை ஒய்ன்னு எடுத்துக்கணும். இது x1, இது y1, இது x2, இது வந்து என்ன y2, இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ ஃபார்முலாவில் போடுங்க. y1ங்கிறது என்ன அப்படின்னா 6.9, y2ங்கிறது என்ன அப்படின்னா 7.1, அகைன் y1 6.9, x2 என்ன அப்படின்னா 400, y2 என்ன அப்படின்னா 350, xங்கிறது என்ன அப்படின்னா 360, தென் x1ங்கிறது என்ன அப்படின்னா 350. கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்ங்கிற வேல்யூ கிடச்சிடும். எனக்கு ஒய் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 6.992 எனக்கு y2வாக கிடைக்குது. அதாவது இது என்ன ஒய்யாக கிடைக்குது, இது வந்து என்ட்ரோபி வேல்யூ. சரிங்களா? அதாவது ஸ்டேட் 1ல் உள்ள என்தால்பி வேல்யூ, ஸ்டேட் 1ல் இருக்க என்ட்ரோபி வேல்யூ ரெண்டும் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேட் 2ங்கிறது என்ன கண்டிஷன் அப்படின்னா ஸ்டேட் 2ங்கிறது வெட் ப்ளஸ் ஸ்டீம். அதாவது அதில் வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கும், ட்ரை ஸ்டீமும் இருக்கும். அதனால் சேச்சுரேட்டட் வாட்டர் ப்ளஸ் ஸ்டீம், உங்களுக்கு வாட்டரும் இருக்குது ஸ்டீம் இருக்கும், அப்படி தானே? வாட்டரும் இருக்குது ஸ்டீமும் இருக்குங்கிறதால உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேபிள் 2க்கு போகிறேன். அதாவது டேபிள் 1ம் 2ம் சேச்சுரேட்டட் கண்டிஷனுக்கு. டேபிள் 1ங்கிறது டெம்பரேச்சர் கொடுத்தா, டேபிள் 2ங்கிறது ப்ரெஷர் கொடுத்தா. நமக்கு ப்ரெஷர் தானே கொடுத்துருக்காங்க, அதனால் டேபிள் 2க்கு போயாச்சு. டேபிள் 2ங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேட்டட் வாட்டர் ப்ளஸ் ஸ்டீம். ஏன்னா ஸ்டேட் 2ங்கிறது வாட்டரும் இருக்குது, வாட்டரும் இருக்குது, ஸ்டீமும் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டேட்டு. ஸ்டேட் 1ங்கிறது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், அதனால் சூப்பர் ஹீட்டட் ஸ்டேபிள் போயிட்டீங்க. ஸ்டேட் 2ங்கிறது வாட்டரும் ஸ்டீமும் இருக்கிறதுனால வாட்டர் ப்ளஸ் ஸ்டீம் அந்த டேபிளுக்கு வரீங்க. ஸோ அதில் ப்ரெஷருக்கு ப்ரெஷர் வந்து என்ன அப்படின்னா ரெண்டாவது ப்ரெஷர். இப்போ மொதல் ப்ரெஷர் வந்து 1வது ஸ்டேட்டு 20 பார். டர்பைன் உள்ள போனதுக்கும் ப்ரெஷர் என்ன ஆகுது, ட்ராப் ஆயிடுது. எவ்வளோக்கு ட்ராப் ஆகுது, 0.08 பாருக்கு ட்ராப் ஆகுது.
ஸோ 0.08 பார் ப்ரெஷருக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா என்தால்பி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் என்தால்பி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி எல்லாமே ஒரே டேபிள் உள்ளே வந்துடும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹச்எஃப், ஹச்எஃப்ஜி, ஹச்ஜி, அதாவது சேச்சுரேட்டட் வாட்டராக இருந்தால் என்ன, சேச்சுரேட்டட் ஸ்டீமாக இருந்தால் என்ன, வாட்டர் ப்ளஸ் ஸ்டீமாக இருந்தால் என்ன, இந்த மூணுமே என்ன இருக்கும் அப்படின்னா தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலாவை போட்டு H2 வேல்யூ S2 வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 0.08 பாருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர், அதாவது HF வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 173, HG வேல்யூ 2577, HFGங்கிறது 2403. ஸோ இந்த இமேஜ் வந்து ஸ்லைட்டாக பிளர்ராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் கூட கொஞ்சம் ஜூம் பண்ண முடிஞ்சால் ஜூம் பண்ணி காட்டுறேன். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 173, 2403, 2577. 173 HF வேல்யூ, 2577 என்ன அப்படின்னா HG வேல்யூ, அதாவது சேச்சுரேட்டட் லிக்யூட் HF, சேச்சுரேட்டட் ஸ்டீம்ங்கிறது HG, 2403 HFG வேல்யூ. சரிங்களா? ஓகே, இப்போ நான் இவ்வளோ மாதிரி கண்டுபிடிச்ச வேல்யூலாம் அப்படி எழுதி சொல்லியிருக்கேன். அதாவது 20 பாருக்கு 370 டிகிரி செல்சியஸ்க்கு H1 வேல்யூவில் வந்துச்சு. நம்ம இன்டர்போலேஷன் போட்டோம்ல, H1 வேல்யூ S1 வேல்யூ அது கிடச்சிருச்சு. ஓகே, ரெண்டாவது H2க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலா போடணும். அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. H3ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம். H3ங்கிறது என்ன அப்படின்னா லைக் H3ங்கிறது சேச்சுரேட்டட் லிக்யூடு அட் ப்ரெஷர் 2, 0.08 பாரில் உள்ள சேச்சுரேட்டட் லிக்யூட். HF டேரெக்டாக HF வேல்யூ எடுத்துக்கலாம், எஸ்ஸுக்கு SF வேல்யூ எடுத்துக்கலாம். எதுக்கு? ஸ்டேட் 3க்கு. சரிங்களா? ஸ்டேட் 3க்கு என்ன பண்ணலாம்? டேரெக்டாக எடுத்துக்கலாம். இதே ஸ்டேட் 2க்கு வேணும் அப்படின்னா ஸ்டேட் 2க்கு வேணுமா என்ன பண்ணணும்? ஃபார்முலா போடணும். ஸ்டேட் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா H2 is equal to HF2 plus X into HFG2. இல்லை எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எவ்வளோங்கிறது என்ன பண்ணல அப்படின்னா சம்மில் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதாவது S1க்கும் S2க்கும் என்ன அப்படின்னா என்ட்ரோபிக் கான்ஸ்டன்ட், அப்படி தானே? அதாவது அடியபேட்டிக், ரிவர்சபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ். அப்போது என்ட்ரோபி வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ S1ம் S2ம் ஈக்குவல். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் S1க்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். S1 என்ன பண்ணிட்டோம்? ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த S1-ஐ அடுத்த S2ஓட ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா S2க்கான ஃபார்முலா வந்து S2 is equal to SF2 plus X into SFG2. இப்போ SF2ங்கிறது ஸ்டீம் டேபிளில் எடுத்தாச்சு. அதே மாதிரி SFG2ங்கிறதும் எடுத்தாச்சு. P2 ப்ரெஷருக்கு SF என்ன SFG என்னன்னு எடுத்தாச்சு. எக்ஸ் வேல்யூவும் தெரியாது, S2 வேல்யூவும் தெரியாது. ஆனால் 1-2ங்கிறது என்ன அப்படின்னா ரிவர்சபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ்ஸு. அதில் வந்து S1 is equal to S2 அப்படின்னு நம்ம பார்த்தோம், என்ட்ரோபி சேஞ்ச் ஆகாதுன்னு. ஸோ S1 வேல்யூ, S1ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? எக்ஸ் கிடச்சிருமா? அதான் பண்ணுறோம். அதாவது 1-2ங்கிறது ரிவர்சபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ்ஸு. அதில் வந்து S1 S2 என்ன அப்படின்னா ஈக்குவல். அப்போது அந்த S1 வேல்யூ என்ன பண்ணுறேன் அப்படின்னா S2ஓட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். SF தெரியும், SFG தெரியும், ப்ரெஷர் 2க்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? தென் X2 மட்டும் தெரியாது. X2 என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ H ஃபார்முலாக்கு வாங்க. H2 is equal to HF2 plus X into HFG2. அதாவது ப்ரெஷர் 2ல் உள்ள சேச்சுரேட்டட் லிக்யூடுக்கான என்தால்பி, ப்ரெஷர் 2ல் உள்ள வாட்டர் ப்ளஸ் ஸ்டீமுக்கான என்தால்பி HFG, அந்த ரெண்டும் நம்ம டேபிளில் எடுத்துக்கிட்டோம் ப்ரெஷர் 2க்கு. X2ங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 0.838 வருது. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? H2 வேல்யூ கிடச்சிரும். H2 வேல்யூ என்ன அப்படின்னா 2187.68. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா 3 ஸ்டேட்டுக்கும் உள்ள என்தால்பி என்ட்ரோபி வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நெட்வொர்க் எப்படி என்ன ஆச்சு, எஃபிஷியன்சி என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அகைன் ஒன் டைம் லைட்டாக நான் சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது ஸ்டேட் 1ங்கிறது சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட். சூப்பர் ஹீட்டட் 360 டிகிரி செல்சியஸில் 20 பாருக்கு உள்ள ஸ்டேட், அதுதான் வந்து 1. ஸோ அப்போது சூப்பர் ஹீட்டட் ஸ்டேபிள் போனோம். சூப்பர் ஹீட்டட் டேபிளில் H1 வேல்யூ S1 வேல்யூ 20 பாருக்கு 360 டிகிரி செல்சியஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி இன்டர்போலேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஸோ 1 முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா சேச்சுரேட்டட் லிக்யூட் என்ன ப்ரெஷரில்? P2 ப்ரெஷரில், அதாவது 0.08 பாரில் சேச்சுரேட்டட் லிக்யூடு தான் அப்படியே இருக்குது. ஸோ P2 பாருக்கு, P2 0.08 பாருக்கு HF வேல்யூ என்ன, SF வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு வாட்டர் ப்ளஸ் ஸ்டீம் டேபிளில் எடுத்துக்கிட்டோம்.
அதுதான் என்ன அப்படின்னா H3 வேல்யூ S3 வேல்யூ டேரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ 1ம் 3யும் உங்களுக்கு டேரெக்டாக கிடச்சிருச்சு. மீதி என்ன மட்டும் தான் இருக்குது, 2 மட்டும் தான் பாக்கி இருக்குது. இந்த 2ங்கிறது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா வாட்டரும் ஸ்டீமும் கலந்த கண்டிஷன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட என்தால்பி வேல்யூ தென் என்ட்ரோபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்தால்பி ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா H is equal to HF plus X into HFG. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ப்ரெஷர் 2க்கு பார்க்கணும். ஸோ ப்ரெஷர் 2க்கு HF வேல்யூவும் சரி HFG வேல்யூவும் சரி ஸ்டீம் டேபிள்லேருந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் மட்டும் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு, அப்படி தானே. ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா S1ஐயும் S2ஐயும் ஈக்குவேட் பண்ணி அது மூலமாக நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட என்தால்பியை கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்கு என்ட்ரோபியை ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா டர்பைனில் நடக்கிறது ரிவர்சபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ். ரிவர்சபிள் அடியபேட்டிக்னாலே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சார் எனக்கு இந்த ப்ராசஸை பற்றின ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட தெர்மோடைனமிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு 2 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். அதில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அடியபேட்டிக், தென் ஐசோதெர்மல் எல்லா ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கும் அதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ரிலேஷன்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருப்போம். அதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம எப்படி இதிலேருந்து நம்ம நெட்வொர்க்கையும் ஹீட் சப்ளைடையும் கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. தென் நமக்கு இப்போ என்ன தெரியாது அப்படின்னா ஸ்டேட் 4ல் உள்ள என்தால்பி தெரியாது. ஏன்னா ஸ்டேட் 4ங்கிறது கம்ப்ளீட்டாக லிக்யூடாக இருக்குது. அதுக்கு ஆக்சுவலாக அந்த சேச்சுரேட்டட் எடுத்துக்கலாம், அந்த சேச்சுரேட் எடுத்துக்கலாம், பட் வேண்டாம், நம்ம அந்த HF4 அப்படியே விட்டுக்கலாம், அப்புறமா தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது பம்புக்கான ஒரு சின்ன ரிலேஷன் இருக்குது, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு ரிவர்சபிள் அடியபேட்டிக் கம்ப்ரெஷனோட ரிலேஷன் என்ன அப்படின்னா TDS is equal to TH minus VDP. அதாவது ஓப்பன் சிஸ்டத்துக்கு VDP வரும் ஒர்க் டன்னு. இதே க்ளோஸ்டு சிஸ்டமுக்கு PDV வரும். சரிங்களா. இது வந்து ஓப்பன் சிஸ்டம் தானே, பம்புங்கிறது ஒரு ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால VDP வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடியபேட்டிக் கம்ப்ரெஷனுக்கு அதாவது அதுக்கு என்ன அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, பம்பில் எந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் கிடையாது. ஸோ Q0 அப்படின்னா உங்களுக்கு DSO 0 ஆயிரும். ஸோ இந்த டேர்மே 0 ஆயிரும். சரிங்களா. அதாவது இது என்ன அப்படின்னா ரிவர்சபிள் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் அதில் உள்ள ஒரு ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேஷன் தான் என்ன அப்படின்னா அந்த ரிலேஷன் படிச்சிருக்கணும் தெர்மோடைனமிக்ஸில் அப்படி. சரிங்களா. ஸோ இந்த ரிலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு DQ 0 ஆயிடுது, அப்படிங்கிறதுனால DS 0 ஆயிடுது. பம்பில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஸோ என்ட்ரோபி சேஞ்சுங்கிறது என்னது 0, என்ட்ரோப்பிங்கிறது கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால என்ட்ரோபி 0 ஆயிரும். மீனிங் என்ன இருக்கும் அப்படின்னா மீதி இருக்குது DHும் VDPயும் மட்டும் தான் இருக்கும். ஸோ DH is equal to VDP அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆயிரும். DHங்கிறது என்தால்பி சேஞ்சு, DPங்கிறது ப்ரெஷர் சேஞ்சு. ஸோ என்தால்பி சேஞ்சுங்கிறது பம்புங்கிறது என்ன ப்ராசஸ் 3 to 4 ப்ராசஸ். அதுக்கான என்தால்பி சேஞ்சுங்கிறது HF4 minus HF3, அதான் என்தால்பி சேஞ்சு. தட் இஸ் ஈக்குவல் டு V into del P. del Pங்கிறது ப்ரெஷர் 1லேருந்து ப்ரெஷர் 2க்கு நடக்கிற சேஞ்சு. ஃபைனல் ப்ரெஷர் வந்து 20 பார், இனிஷியல் ப்ரெஷர் வந்து 0.08 பார், ரெண்டுக்குள்ள ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா இப்போது இந்த 4 என்தால்பி இந்த ரிலேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா V3 into P1 minus P2 என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க நெட் அவுட்புட் கண்டுபிடிக்காது. நெட் அவுட்புட்ங்கிறது டர்பைனோட ஒர்க்கு மைனஸ் பம்போட ஒர்க்கு. டர்பைனோட ஒர்க்கு நம்ம கண்டுபிடிக்கலாம், அது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா 1 2 2ங்கிறது டர்பைனு, அப்போது H2 minus H1ங்கிறது என்னது டர்பைனோட ஒர்க்கு. H2வும் தெரியும், H1ம் தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் பம்புக்கு தான் என்ன அப்படின்னா H4 தெரியாது. பம்ப் என்ன அப்படின்னா பம்ப் வந்து 3 to 4. சரிங்களா. ஸோ பம்போட ஒர்க் இஸ் ஈக்குவல் டு HF4 minus HF3. 3ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டில் தான் போட்டு HF2 தான் போட்டிருப்பீங்க, ஏன்னா ஒரே ப்ரெஷர் தானே, அதனால் அதே ப்ரெஷர் தான் போட்டிருப்பீங்க. சரிங்களா. தட் இஸ் HF3. ஸோ இந்த ரிலேஷனுக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா V3 into P1 minus P2 போட்டுக்கலாம். V3ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் அட் ஸ்டேட் 3, அதாவது VF அட் ப்ரெஷர் 2. ஏன்னா 3ங்கிறது என்னது வாட்டர் ஸ்டேட்டில் தான் இருக்குது, 2ங்கிறது வாட்டர் ப்ளஸ் ஸ்டீமு, 3ங்கிறது என்னது வாட்டர் ஸ்டேட்டு, சேச்சுரேட்டட் வாட்டர் ஸ்டேட்டு. ஸோ அதனால் VF வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம். VF வேல்யூ ஸ்டீம் டேபிளில் இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம கூட அந்த VF வேல்யூவை செக் பண்ணிக்கலாம். ஸ்டீம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் டேபிளில் ப்ரெஷர் 2 0.08 பாருக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டீமாக இருந்ததுன்னா 18.105. இதே வந்து உங்களுக்கு வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா 0.001008. அதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம் வேல்யூ. எதுக்கு ப்ரெஷர் 2க்கு. ஸோ ஸ்டேட் 3ங்கிறது சேச்சுரேட்டட் வாட்டராக இருக்கும்,
சேச்சுரேட்டட் வாட்டராக இருக்கிறது வந்து என்ன ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் 2ல் இருக்குது. ஸோ ப்ரெஷர் 2க்கு சேச்சுரேட்டட் வாட்டருக்கு ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்ன அப்படின்னா உங்களுக்கு 0.001008. இது வந்து 00 வரும் சரிங்களா, சிங்கிள் 0 போட்டிருக்கேன். 1.008 அதான் ஸ்பெசிஃபிக் வால்யூம் போட்டிருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபிக் வால்யூமை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் P1ங்கிறது 20 பார், B2ங்கிறது 0.08 பார் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.008 கிலோஜூல் பர் kg கெல்வின். சரிங்களா, ஏன் 100 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது கிலோ ஜூலில் இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு பாருங்கிறது என்ன அப்படின்னா பார்னா என்னது நியூட்டன் பெர் ஸோ பாருங்கிறது 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படி தானே, 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரை வந்து 10⁻2 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படின்னா கிலோ ஜூலில் கிடைக்குங்கிறதால அந்த 10⁻2 தான் என்ன அப்படின்னா 100. சரிங்களா, ஸோ பாரில் இருக்கிறத நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும். இதே பாஸ்கல் இருந்துச்சு அப்படின்னா 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் மாற்றிடுவீங்க. 1 பாருங்கிறது 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருங்கிறதுனால நான் யூனிட்டை வந்து கிலோவில் வச்சுருக்கேன். அதனால் கிலோ ஜூல் கிடைக்கும். கிலோவில் வைக்கல அப்படின்னா வெறும் ஜூல் மட்டும் கிடைக்க போகுது. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஒர்க் இன்புட் ஃபார் பம்ப் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இந்த ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பம்புக்கு உள்ளே கொடுக்குறோம். ஸோ இப்போ டர்பைன்லேருந்து எவ்வளோ ஒர்க்கை வெளியே எடுக்கிறோம். டர்பைன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டர்பைன் H1 மைனஸ் H2, H1ம் தெரியும் H2வும் தெரியும், டேட்டா நம்ம பண்ணிடலாம், ஒர்க்கை அவுட்புட்டாக எடுத்துடலாம். ஓகே, இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா அடுத்து ஒர்க்கு நெட்டு தேவை. ஒர்க்கு நெட்டுங்கிறது என்னது, டர்பைனில் இருந்து பம்பை கழிக்கிறது. ஸோ டர்பைன் ஒர்க் வந்து 971 kg பெர் கிலோ ஜூல் பெர் கேஜி, பம்புக்கு 2.008, ரெண்டையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா ஒர்க்கு அவுட்புட்டு பை ஹீட் இன்புட்டு. ஹீட் இன்புட்டுங்கிறது பாய்லரில் நடக்கிறது, அதாவது 4:1 ப்ராசஸ், 4:1. ஸோ அதுக்கான ஹீட் இன்புட் என்ன அப்படின்னா H1 மைனஸ் H4. இப்போ நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும், H4 தெரிஞ்சே ஆகணும். சரிங்களா, H4 தெரிஞ்சால் தான் ஹீட் சப்ளையை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக சால்வ் பண்ணோம்ல இந்த பம்போட அவுட்புட்டு, அந்த ஃபார்முலாவை மறுபடியும் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, HF மைனஸ் HF3 இஸ் ஈக்குவல் டு V3 மைனஸ் P1 மைனஸ் P2. ஸோ இதோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா 2.08. ஸோ HF4 மைனஸ் HF3 இஸ் ஈக்குவல் டு 2.008 இப்படி கிடைக்குது. HF3ங்கிறது நமக்கு தெரியும். HF3 என்ன அப்படின்னா நம்ம இப்போ தான் ஸ்டீம் டேபிளில் பார்த்தோம். HF4 மட்டும் தெரியாது. ஸோ இப்போ இந்த HF3 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், HF4ங்கிற வேல்யூ வந்து கிடச்சிரும். HF3 வேல்யூ வந்து 173.88. அதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அந்த HF4 எங்கே சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும், ஹீட் சப்ளைட் கிடச்சிரும். இந்த ஒர்க்கு நெட்டையும் ஹீட் சப்ளைடையும் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், எஃபிஷியன்சி கிடச்சிரும். சரிங்களா, ஸோ ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன், அது ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கான ஸ்டடி ஃபார் எனர்ஜி ஈக்குவேஷன் தெரியும், அந்த ரிலேஷனை எப்படி கொண்டு வருதுன்னு தெரியும் அப்படின்னா சம்மு ரொம்ப ஈஸி தான். பட் என்தால்பி வேல்யூஸை ஸ்டீம் டேபிளில் எப்படிலாம் நம்ம எடுக்கிறோம் அதுதான் வந்து ரொம்பவே என்னது இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு கண்டிஷன், ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஃப்ளூயிட் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, சூப்பர் ஹீட்டடாக இருக்கா, இல்லை வந்து வாட்டர் ப்ளஸ் ஸ்டீமாக இருக்கா, இல்லை வந்து சேச்சுரேட்டட் ஸ்டீமாக இருக்கா, இல்லை சேச்சுரேட்டட் வாட்டராக இருக்கா, இல்லை வந்து பியூர் வெறும் லிக்யூட் ரீஜனில் மட்டும் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்தால்பி எடுக்கணும். அண்ட் என்தால்பி அல்ல என்ட்ரோபி எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பர் ஹீட்டரில் வந்து ஆப்ட் டெம்பரேச்சரில் கிடைக்கல அப்படின்னா இன்டர்போலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டீம் டேபிளை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நார்மலாக எக்ஸாம்ஸில் ரேங்கிங் சைக்கிள்லேருந்து அதிகமான ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இந்த ப்ராசஸ் மூலமாக நடக்குது, அப்போ வந்து என்தால்பி வேல்யூ என்ன, என்ட்ரோபி வேல்யூ என்ன, இதில் ஒர்க் அவுட்புட் என்ன, இந்த மாதிரி கொஷின் வந்து என்ன பண்ணலாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு we can get data from the steam table. Okay, thank you.